தவக்காலம் புதிய வாழ்வுக்கும் புதிய நம்பிக்கைக்கும் நம்மை அழைக்கும் காலம். மன்னித்து மறந்து அன்பில் உயர்ந்து சிறந்து வாழ அழைக்கும் காலம். தந்தை இறைவனின் முகம் இரக்கமும் மன்னிப்பும் ஆகும் என்கின்றார் மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள். எல்லையிலா இரக்கமும் மன்னிப்பும் கொண்ட இறைவன் பிறரை மன்னிக்க நம்மை அழைக்கின்றார். அன்பு உள்ளங்களே, திருவிவிலியத்தின் தொடக்கமே மானிட பிறப்பின் மகத்துவத்தையும் உயர்வையும் எடுத்து மொழிகின்றது. அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது என்று ஔவையார் எடுத்து விளம்புகின்றார். மானிட பிறப்பு அரிதானதுதான். மனிதன் மனிதனாய் மனித மாண்போடு வாழ்வது அதனினும் அரிது என்று கூறினால் அது மிகையாகாது. கடவுள் மானிடரை மாண்போடுதான் படைத்தார். ஆனால் அத்தகைய மாண்பை காத்து வாழும் மக்களாக மனிதத்தன்மையோடு வாழ்கின்றோமா என்பது கேள்விக்குறியே. மன்னிப்போம், மறப்போம், மனித நேயத்தோடு வாழ்வோம், மனித மாண்பை காப்போம்.